இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே கடந்த மாதமெல்லாம் கண்மணி போல காத்த தேவன் ஒரு புது மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கார். ஒரு புது அனுபவமும் புது வாக்குத்தத்தங்களும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். என் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை தியானிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். பாருங்க, அவர் நமக்கு நித்திய ஜீவனத்தை கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, நித்திய ஜீவன் என்றால் நமக்கு இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு, நமக்கு இருக்கிற சாபத்திலிருந்து மீட்பு, நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து மீட்பு. இந்த மாதத்துல உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற நம் ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார், நித்திய ஜீவனத்தை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற சுதந்திரங்கள் பெரிய விஷயமே அல்ல. அவர் நித்திய ஜீவனத்தை கொடுக்கிறதுக்கு முன்பாக பாருங்க, அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 24ஆம் வசனம்: ஆகையால் ஆதி முதல் இந்த நித்திய ஜீவனத்தை நீங்க அனுபவப்பட வேண்டும், நீங்க நிலைத்திருக்க வேண்டும், நித்தியத்துக்காக நியமிக்கப்பட வேண்டும் என்றால், ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுள். ஆதி முதலாக இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களும் நீங்கள் கேட்டு நாம் அதில் நிலைத்திருக்க வேண்டுமா? பிறகு என்ன சொல்ல பாருங்க, ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. தனியா கிடையாது, ஒண்டியா கிடையாது. நமக்குள்ள குமாரன் இருக்கிறார், நமக்குள்ள தேவன் இருக்கிறார், பிதாவும் இருக்கிறார். அவருக்குள்ள நிலத்து இருக்கும் போது உங்க பிரச்சனைகள் பெருசல்ல, உங்க பிரச்சனைகளை தீர்க்கிற தேவன். அல்லேலூயா. அப்படியாக இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, இதை நாம பெற்றுக்கொள்கிறதுக்காக நம்மை சுத்திகரித்த தேவன். நீ எப்படியாவது இந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதம் அடைய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிற காரியம் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்கிறது: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அவர் சொன்ன வார்த்தைகளை செய்து முடிக்கிறதுக்காக உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே குமாரனும் பிதாவும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் நமக்கு சுத்திகரிப்பு கொடுத்த இந்த நீதி உள்ள தேவனை நீங்க சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு இருதயத்தின் பானைகளை ஆணித்தரமாக ஏற்றி வைத்துக் கொள்ளுங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசைப்பட்டு ஏதாவது கேட்டா நீங்க எவ்வளவு ஒரு ஆர்வமா கொடுக்கிறீங்களே, அதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறாரு. அவர் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க, குமாரன் மாத்திரம் அல்ல, தேவன் மாத்திரம், பிதா மாத்திரம் அல்ல, இன்னொரு காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 11ஆம் அதிகாரத்துல இப்படியாக சொல்லுகிறது. 13ஆம் வசனம் பாருங்க: பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவ பிள்ளைகளே, பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவானவர் உங்களுக்கு தேவனுடைய ஆவியை கொடுக்க சித்தமா இருக்கிறார். நாம நம்ம பிள்ளைகள் ஏதாவது ஆசைப்பட்டா ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆர்வமா இருக்கிறீங்களே, பொல்லாதவர்களா இருக்கிற நீங்களே இவ்வளவு ஒரு பிள்ளைகள் மேல அக்கறையா இருக்கும்போது பரம தகப்பனாகிய தேவனிடத்துல நீங்க பரிசுத்த ஆவியை கேட்டால் நான் கொடுக்காம இருப்பதா என்று சொன்ன இந்த வார்த்தை, என் தேவ பிள்ளைகளே, தன்னுடைய குமாரனையே பலி கொடுத்த ஒரு தேவன் அவருடைய ஆவியை கொடுக்காதிருப்பாரா? அப்படியாக நாம அதுல நிலைத்திருக்கும் போது இந்த மாதத்துல ஒரு பெரிய மாற்றங்கள், வியாதிகள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், பிரிவினைகள் இருக்கலாம், விரோதங்கள் இருக்கலாம், பகைகள் இருக்கலாம். இதில் இருந்து எல்லாருமே ஒரு நித்திய ஆரோக்கியத்தை கொடுக்க நம் தேவன் சுத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. இப்படியாக வேதம் சொல்லுகிறது. சங்கீதம்
91 இப்படியாக சொல்லுகிறது. 91ல பாருங்க, 4ஆம் வசனத்தை என்ன சொல்லி பாருங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசியும் கேடகமாய் இருக்குமா. அல்லேலூயா. அப்படியே சட்டை நமக்கு பரிசும் கேடகமா இருக்குமா. அவருடைய சட்டைனா என்னதுங்க? அவருடைய சட்டை என்றால் வேதம் சொல்லுகிறது காற்றை ஆடையாக அணிந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம சுவாசிக்கிற காற்று தேவனுடைய சட்டையாக இருக்கிறது. இது நமக்கு அடைக்கலமா இருக்கிறது. அப்படியாக அவருடைய சட்டையின் மறைவில் அடைக்கலம் பெற்ற நாம ஒரு குறையும் இருக்காது. எல்லா காரியங்களிலும் நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை ஒரு நாள் அவர் பூர்ணமாக செய்வார். இதுவரைக்கும் இருந்த காரியங்கள், நிறைவேறாத காரியங்கள், இந்த மாதம் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் காண போறீங்க. என் தேவ பிள்ளைகளே, உறுதியாக நம்புங்க. உனக்குள் இருக்கிற தேவன் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அவர் நித்திய ஜீவனத்தை கொடுக்கிற தேவன், கொடுத்த தேவன். அவர் அந்த நித்திய ஜீவனத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், குமாரனும் தேவனும் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நிலைத்திருப்போமாக. இப்படியாக தேவ ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த மகா உன்னதமான தேவகுமாரனே, அப்பா, இந்த அருமையான நித்திய ஜீவனத்துக்கு ஏதுவான பாக்கியத்தையும் சிலாகியத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே, எல்லா உடன்படிக்கைகளுக்கும் தகுதி உள்ளவர்களாகவும் எல்லா வாக்குத்தத்தங்களும் பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்க. கடன் பிரச்சனைகள், ஆண்டவரே, வியாதி பிரச்சனைகள், பிரிவினைகள் எல்லாம் ஒழிந்து போய் நித்திய ஜீவனத்துக்கு ஏதுவான ஆண்டவரே உம்முடைய சமாதானமே நித்திய சமாதானமா இருக்கிற ராஜா, ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. துதியான மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்திய ஜீவனத்தை பெற்றுக்கொள்வதற்காக தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதுமாக கண்மணியை போல நடத்துகிற தேவன் நம் தேவன். God bless you.